அனஸ்தட்டிஸ்ட் அப்படின்னா எ மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் ஹூ அட்மினிஸ்டர் ட்ரக் ஃபார் ரிலீவிங் பெயின் டியூரிங் சர்ஜரி. ஒரு சர்ஜரி பண்ணுறப்ப, ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறப்ப அவங்களுக்கு வலி தெரியக்கூடாதுன்னு அனஸ்தீஷியா கொடுப்பாங்கல்ல, அந்த கொடுக்குறவங்க பேர் தான் வந்து அனஸ்தட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அனைல் அப்படின்னா லைக் அ வீக் ஓல்டு உமன், ரொம்ப வயதான தோற்றமுள்ள ஒரு உமனை தான் வந்து அனைல் அப்படின்னு சொல்லுவாங்க, கிழவியின் நிலை. அனிமோசிட்டி அப்படின்னா எ ஸ்ட்ராங் டிஸ்லைக் ஆர் ஹாஸ்டிலிட்டி, ஒரு தீராத பகை, ஒரு பகையை தான் வந்து அனிமோசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனிஹிலேட் அப்படின்னா டு டெஸ்ட்ராய் கம்ப்ளீட்லி, ஒரு விஷயத்தை வந்து கம்ப்ளீட்டாக அழிக்கிறது இல்லை சிதைக்கிறது, அதான் வந்து ஆனிஹிலேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனிவர்சரி அப்படின்னா த டேட் ஆன் விச் அன் ஈவெண்ட் ஹேப்பன்ட் இன் சம் ப்ரீவியஸ் இயர், ஒரு ஈவெண்ட் நடந்து அது ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் ஆனிவர்சரின்னு கொண்டாடுவோம், அந்த விஷயத்தை தான் ஆனிவர்சரின்னு சொல்கிறாங்க. ஆனுயிட்டி அப்படின்னா எ ஃபிக்ஸ்டு சம் பெய்டு ஆனுவலி, ஒரு அமௌண்ட்டை வந்து வருஷம் கட்டுவோம்ல, ஆண்டு சந்தா, அதான் வந்து ஆனுயிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனோமேலி அப்படின்னா டிபார்ச்சர் ஃப்ரம் காமன் ரூல், ஒரு காமன் ரூல்லேருந்து டீவியேட் ஆகிறது, முரண்பாடாக இருக்கிறது தான் வந்து ஆனோமேலி அப்படின்னு சொல்கிறாங்க. அனானிமஸ் அப்படின்னா ஹூஸ் நேம்ஸ் ஆர் நாட் நோன் அண்ட் அன்னோன் ஆத்தர், ஒரு போயமோ ஒரு ஸ்டோரியோ அது எழுதிட்டு அந்த ஸ்டோரியோ அந்த போயமோ யார் எழுதுனாங்கன்னு தெரியாமல் இருக்கும்ல, அந்த பேரை குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க, அதை தான் வந்து அனானிமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அனோரெக்சியா அப்படின்னா அப்சசிவ் டிசையர் டு லாஸ் வெயிட் பை ரெஃப்யூசிங் டு ஈட், சாப்பிடாம வெயிட் குறைக்கணும்னு நினைப்பாங்களே, வெயிட் குறைக்கிறதுக்காக சாப்பிடாம இருப்பாங்க, அதை தான் வந்து அனோரெக்சியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆந்தாலஜி அப்படின்னா a collection of poems, stories, etc. that have been written by different people and published together in a book. ஒரு ஸ்டோரியோ போயமோ அது வந்து நிறைய பேர் எழுதியிருப்பாங்க, எழுதிட்டு அதை வந்து தொகுத்துருப்பாங்க, ஒரே புக்காக தொகுத்துருப்பாங்க, அந்த மாதிரி தொகுப்பு தான் வந்து ஆந்தாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அப்படின்னா ஒன் ஹூ ஸ்டடீஸ் த எவால்யூஷன் ஆஃப் மேன்கைண்ட், மனித இனத்தை பற்றி எவாலுவேட் பண்ணுவாங்கல்ல, படிப்பாங்கல்ல, அவங்கள தான் வந்து ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த மனித இனம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எவாலுவேட் பண்ணுறவங்க தான் வந்து ஆந்த்ரோபாலஜிஸ்ட்னு சொல்கிறாங்க. அந்த மனித இனத்தை பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அப்படின்னா அந்த எவாலுவேட் பண்ணுறவங்க பேர் ஆந்த்ரோபாலஜிஸ்ட், எவாலுவேஷன் பற்றி படிக்கிறது, அந்த மனித இனத்தை பற்றி படிக்கிற படிப்புக்கு பேர் ஆந்த்ரோபாலஜி. த ஸ்டடி ஆஃப் ஹியூமன் ரேஸ், especially of its origin, development, customs and beliefs.